பிரியமானவர்களே, ஒரு நிமிடம் இந்த வார்த்தையை கேட்குமாறு உங்கள் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த வார்த்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தையை உறுதியாய் நீங்கள் பற்றி கொள்ளுமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏசாயா எழுதின தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் இவ்வாறு சொல்லப்பட்டிருக்கிறது. உன்னோடு போராடினவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு யுத்தம் பண்ண மனுஷர்கள் ஒன்றுமில்லாமல் போவார்கள். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எங்கு பார்த்தாலும் ஒரு போட்டிகள், ஒரு பொறாமைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்களோட கூட போராடி உங்களோட நித்தம் உங்களை நெருக்கி கொண்ட ஒரு நெருக்கி கொள்ளப்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் நிமித்தம் நீங்கள் அனுதினமும் நீங்கள் பாதிக்கப்பட்டு தினமும் நீங்கள் கண்ணீரின் மத்தியில் நீங்கள் போராடி கொண்டு இருக்கலாம். ஒருவேளை உங்கள் தொழிலில் ஒரு விதமான போட்டிகள், பொறாமைகள் மூலமாக உங்களை நெருக்கப்பட்டு நீங்கள் போராடி என்னால் முடியவில்லையே என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட நீங்கள் இருக்கலாம். நீங்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை பார்த்து சொல்கிறார், உன்னோடு போராடினவர்களை நீ தேடியும் காணாதிருப்பாய்ன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்கள் சும்மா இருப்பீர்கள் என்று வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்கிறார். உங்களோடு கூட வழக்காட அவர் வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் எந்த காரியத்தில் நீங்கள் உங்களோடு கூட போராடுகிறார்களோ அந்த காரியத்தை குறித்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சமூகத்தில் நீங்கள் சொல்லி ஜெபிக்கும் போது உங்களை ஆண்டவர் நிச்சயமாக அந்த இக்கட்டான சூழலில் இருந்து ஒரு விடுதலையை கொடுப்பார். அப்படிப்பட்ட வேளையில் உங்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு உங்களோடு கூட போராடினவர்களை நீங்கள் தேடியும் நீங்கள் காணாதிருப்பீர்கள். பிரியமானவர்கள், எப்பேற்பட்ட சூழ்நிலையில் போராட்டத்தில் நீங்கள் நிறைந்தவர்களாக நீங்கள் காணப்பட்டாலும் சரி, நீங்கள் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் சொல்லி ஒவ்வொரு நாள் நீங்கள் ஜெபிக்கும் போது சீக்கிரத்தில் உங்களுடைய நுகத்தடி எல்லா வருஷம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முறித்து உங்களோட போராடினவர்களை நீங்கள் எந்த பக்கத்தில் நீங்கள் பார்த்தாலும் ஒருவரும் இருக்க மாட்டார்கள். தேவனாய கர்த்தர் உங்களுடைய காரியத்தை அற்புதத்தை செய்வார். என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் அடியோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, எவ்வளவு போராட்டங்கப்பா, எவ்வளவு பாடுகளப்பா, போராட்டங்கள் மத்தியில் பாடுகள் மத்தியில் அப்பாண்டவரை ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிற தகப்பனே, என்ன போராட்டமா இருந்தாலும் சரியப்பா, என்ன கட்டுகளோடு என்ன நெருக்கங்களோடு அக்கம் பக்கத்து வீட்டுக்காரோடு நெருக்கங்கள், இன்னும் தொழில் ஒரு விதமான போட்டிகள், எப்பேற்பட்ட பிரச்சனைகள் போராட்டத்தின் மத்தியில் இருந்தாலும் சரியப்பா, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவே அப்பாண்டவரே, உம்மை நோக்கி இந்த பிள்ளைகள் அப்பாண்டவரே ஒரு விஷயம் அப்பா பரிசுத்தப்படுத்துங்க அப்பாண்டவரே. இந்த போராட்டங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே தடைகள் எல்லாம் வச்சப்பா முறியடித்து போட போகிற கிருபைக்காமக்கு நன்றி அப்பா. என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள போராட்டங்கள் தடைகள் எல்லாவற்றும் மாற்றின கிருபைக்காய் நன்றி. மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். உங்களுடைய வாழ்க்கையில் போராட்டங்கள், நிந்தைகள் எல்லாவற்றும் மாற்றி உங்களுடைய